பிக்கிள் லேண்ட்ல அது ஒரு அருமையான நாள். வனங்கள்ல இருக்கிற பூக்கள் கூட மகிழ்ச்சியா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டை எழுதுனது யாரு? சரி, மறுபடியும் நான் தொடங்குறேன். இன்னைக்கு நம்ம காட்டு மிராண்டி கதை ஒரு காட்டு மிராண்டி நிகழ்ச்சியோட தொடங்குது. ஷாப்பிங். வாவ், நல்ல ஷூஸ். ச்சே, ஒரு புது ஷூ வாங்கணும், அதுக்கு இவ்ளோ ஆட்ட போடுறா. என்னமோ இவதான் வாங்குற மாதிரி. ஓ ஃபேங், அது பாரு கோல்டர் வரா. புத்ரு கோத்லி அவன் ரொம்ப அழகானவ. ஹாய் கோல்டர். என்ன பார்க்காம போறனா? அவன் எப்படி பார்க்காம போலாம்? இப்படி அநியாயம் பண்ணிட்டானே. அதோ பைசுபியார் பெரிய சண்டைக்காரி. பசங்க பைத்தியம் பிடிச்சு அலையறாங்க. அப்படி என்னதான் இருக்கோ தெரியல. ஒரு பைசபியா போஸ்டர் வாங்கவே ஃபேங்கோட அலவன்ஸ் எல்லாம் தீந்து போச்சு. அவ பெருசா இருக்கா உன்ன மாதிரியே. ஆனா அவளுக்கு நிட்டிங் தெரியாதே. காட்டு மிராண்டி நிட் பண்றா. நீ வேணா பாரு, இதுக்காக ரொம்ப வருத்தப்பட போற. பைசபியாவை பாக்கும்போது நான் கொத்தவரங்க மாதிரி இருக்கேன். ஏதாவது செஞ்சு என் உடம்ப நல்லா தேத்திக்கணும். அதை என் மந்திரத்தால பண்றேன். ஐயா, எதுக்கு உதவாத பூதமா மாத்திட போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்ப அதான ஃபேஷன். கடைசியா ஃபேங் கேண்டிய உடல் வருத்திக்க கூடிய இடத்துக்கு அழைச்சிட்டு போறா. அதுக்கு பேரு தி ஜெயில். ஓகே, சிம்பிள் பெஞ்ச் பிரஸோட எக்ஸசைஸ் தொடங்கலாம். எப்படி செய்யணும்? இதுல காலை நீட்டி படுக்கணும். இந்த பெரிய பவுல்டரை மேல போடுவேன். அத நீ நகர்த்தினா பலசாலி ஆகலாம். உயிருக்கு ஆபத்து இல்லாத எக்ஸசைஸ் ஏதாவது இருந்தா சொல்லக்கூடாதா? சரி, காலுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கட்டுமா? உன் காலை இந்த மிஷினோட கட்டுவேன். இந்த காட்டு பண்ணி சதையை கிழிக்க முயற்சி பண்ணும். அதுல நீ தப்பிச்சா நீ பலசாலி ஆயிடுவ. இதுதான் ஆபத்து இல்லாததா? நீயே முடிவு பண்ணிக்க. உனக்கு உன் உசுறு வேணுமா வேண்டாமா? அபாமினபிள் எக்ஸசைஸ் பண்றியா? அப்டோமென் எக்ஸசைஸா? இல்ல ஒரு கூண்ல போடுவேன். அதுல இருக்கிறது பயங்கரமான ஸ்னோமேன். அப்படியே உசுரோட இருந்தா நீ இன்னும் பலசாலி ஆயிடுவ. கேண்டிக்கு மந்திரமே போதும்னு முடிவு பண்ணிட்டா. அதுல எப்படி உசுறு போகாதுல்ல, அதனாலதான். சரி, இந்த மந்திர கேரட் சாப்பிட்டா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். அது சரி, கேரட் கண் பார்வைக்கு தான் நல்லது, மசில்ஸ்க்கு நல்லது இல்ல. மந்திர பீன்ஸ் தர எடுத்துக்க. இருக்கட்டும், சாப்பிடு. இப்படி பயப்படாத. பாக்கும்போது அப்படிதான் தெரியும். ஆனா என் கண்ணை பாரு, அவர் எப்படி மாத்திருக்காருன்னு. ஒண்ணுமே ஆகல. ஹசங்கா, இதுதான் வேணும். இனிமே நடக்கிறத பாரு. இளவரசி கேண்டி தன்னோட புதுசா மாறின உடம்போட கிரேட் டிங்டோர் மார்க்கெட் பிளேஸுக்கு போறா. எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்குது. ஓ, பிரமாதமா இருக்க கேண்டி. ஏய், பைசபியா இன்னும் இருக்கா? ஆமா, என்னை விட பெருசா இருக்கா. இன்னும் கொஞ்சம் மந்திர பீன் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். இந்த மாதிரி அதிசயத்தை பார்த்ததே இல்ல. கேண்டி பெருசாயிட்ட. கேண்டின்னு கூப்பிட்டா பொருத்தமா இருக்காது. இனிமே என்னோட பேர் என்ன தெரியுமா? தி கேன். ஓகே. யார்? தி கேன் உன்னை விட பெரியவ. பைசப்பாவுக்கே நீ சவால் விழியா? என்ன தைரியம்? ஆமா, இந்த கேன் எருமையை விட பலசாலி. என்ன சொல்ற எருமை? என் கூட சண்டைக்கு தயாராவு. நீ ஜெயிச்சிட்ட. சண்டைக்காரி பைசபியாவுக்கு எங்க அக்கா கிட்ட பயம். கூல். அங்க இருந்த பசங்களால கேண்டிய பாராட்டாம இருக்கவே முடியல. என்ன நல்லா பாருங்க. பெரிய மசில்ஸ், அப்புறம் சின்ன கை. உன் கைய சொல்றியா? யோர், எப்படி இருக்கு? இத பாருங்க, கேண்டிக்காக ஒரு ஸ்வெட்டர் போட்டிருக்கேன். இது பத்தாத டேவ், இன்னும் பெருசாயிட்டு போறா. பரவாயில்ல, ஏதாவது குதிரை கிடைச்சா அதுக்கு மாட்டி விட்டுறேன். ஆஹா, நல்ல சுகமா இருக்கு. கேண்டிக்கு ஹெல்ப் பண்ணணும். மந்திர பீன்ஸ் சாப்பிட்டுட்டு உடம்பு வளருது, ஆனா மூளை மங்குது. இனிமே அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருந்தேனே. எங்க சொன்னீங்க? சொல்லி இருக்கணும். என்னப்பா? சரி வாங்க, அவளை தேடலாம். வெளியில சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்போ நமக்குள்ள போட்டி. எழுந்திருக்க போறியா இல்லையா?
அடுத்தது யாரு? அடுத்தது நான் இருக்கேன். உய். ஃபேங், நெக்லஸ் மாதிரி இருக்க. சும்மா இரு ஃபேங், கோவப்பட்டா நடக்காத. வாவ், அதுவும் சரி, நெக்லஸ் மாதிரி தான் தொங்குறா. டேவ், கேண்டிக்கு உதவி பண்ணதான் நம்ம வந்திருக்கோம். ரைட். கேண்டி, மந்திர பீன்ஸ்னால என்ன ஆபத்து வரும் நான் இப்போ உனக்கு புக் படிச்சு சொல்றேன். வேண்டாம், புக்ஸ்னா கேனுக்கு எரிச்சல் வரும்னு உனக்கு தெரியாது. அங்கிள் ஆஸ்வேஜ், பிரச்சனையே இல்ல. மந்திர பைனாப்பிள் தான் என்னுடைய மந்திர பீன்ஸுக்கு மாத்து மருந்து. மந்திர பைனாப்பிள் இல்லன்னா கேண்டி எப்பவுமே இப்படிதான் இருப்பா. அப்படியே வா. அப்ப இது என்ன வாட்டர் ப்ரூஃபா? அப்படின்னா நம்ம கேண்டிய மாத்தவே முடியாதா? இப்படிதான் இருப்பாளா? இந்த கேனை மாத்த யாராலையும் முடியாது. கேனுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இப்படி பெருசாகிக்கிட்டே கேண்டி உத்ரகோத்துல புயல் மாதிரி சுத்தி வரா. எதிர எது வந்தாலும் அது கூட சண்டைதான். கோபுரத்தோட சண்டை. அவளை சமாதானப்படுத்து, உன்னால முடியும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன கோல்டர், எப்படி இருக்க? ஏய் கேன், நாம பிக்னிக் போறதா இருந்தோம்ல, அத நான் இப்ப கேன்சல் பண்ணிட்டேன். எதுக்காக கேன்சல் பண்ற? ஏன்னா அந்த சூரியன் மறைஞ்சிருச்சு. இவனுக்கு கேன பிடிக்கலன்னு சொல்றான். என்ன மறுபடியும் கேண்டிய மாத்திடுங்க. யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கேண்டி இப்ப கட்டுக்கடகாம பெருசா வளர்ந்துட்டா. சரி பண்ண ஒருத்தரோட உதவி தேவை. The Master of Evolution. நம்ம ஹீரோக்கள் மாஸ்டர் ஆஃப் எவல்யூஷனை தேடி ரொம்ப தூரம் பிரயாணம் செய்யறாங்க. ஆனா அவங்க பிரயாணம் போனது ரொம்ப முட்டாள்தனம். ஏன்னா மாஸ்டர் ஆஃப் எவல்யூஷன் பக்கத்து வீட்லயே இருக்காரு. என்ன இது, இந்த இடத்தை பார்க்காம விட்டமா? சுத்த முட்டாள்தனம். ஹலோ மனுஷங்களா, தைரியமா உள்ள வரலாம். தைரியமாவா? தேவ பத்தி கொஞ்சம் கூட தெரியாதா? எதுக்காக இங்க வந்தீங்க? அது சிஸ்டர் தலைகீழ மாறிட்டா. ஆமா ஆமா, மாறிட்டா. எத்தனை நாளா நீ இப்படி குரங்கா இருக்க? நான் ஒண்ணும் குரங்கு இல்ல. இல்ல இல்ல இல்ல, அது இவ. அவளை திரும்ப மனுஷி மாதிரி மாத்த முடியுமா? ஏதாவது ஒண்ணுத்த பரிணாம வளர்ச்சி செய்ய வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்படித்தான் ஒரு எறும்பு விஷயத்துல பல லட்சக்கணக்கான வருஷம் ஆராய்ச்சி பண்ண. ஓ, என்ன இதெல்லாம்? எனக்கு அழகான குட்டி குரங்குனா ரொம்ப பிடிக்கும். என்னால உங்களுக்கு பாதி தான் உதவ முடியும். யாராவது அவ மூளையை குணப்படுத்தினா நான் உடம்ப சரி பண்ணிடுறேன். செஞ்சிடுறேன். நம்ம ஹீரோக்கள் கேண்டியோட மூளைய ரொம்ப அதிநவீன டெக்னிக் மூலமா சரி பண்ண முயற்சி பண்றாங்க. முதல் தடவையா என்ன இத பாத்திருக்கீங்களா? அவளுடைய மூளைய டெஸ்ட் பண்றாங்க. அவளால இந்த நதியை கடக்க முடியுமா? அதுக்கு மேல பொம்மலாட்டம். கலரை பத்தி இப்ப பாட போறான். ரெட் அண்ட் ப்ளூ அண்ட் எல்லோ, ரெட் அண்ட் ப்ளூ அண்ட் எல்லோ. இந்த கேனுக்கு பொம்மை பிடிக்கும், பொம்மை பிடிக்கும். இப்ப அவ சரியாயிட்டாளா? ஓ, நீ இப்ப பொம்மை மாதிரி நடிக்கிற. நீங்க மூளை இன்னும் குழப்பிட்டீங்க. இனிமே என்னால இவளை குணப்படுத்தவே முடியாது. இனிமே என்ன பண்றது? கேண்டி குணமாக வழி இருக்கா? நம்ம ஹீரோக்களால அவளை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா? வாழ்நாள் பூரா அவ இப்படியே இருக்கும்படி ஆயிடுச்சுன்னா அவ என்ன செய்வா? இப்போ உன்னை மரத்துல தொங்க விட்டு பாடம் கத்து கொடுத்தா எப்படி இருக்கும்? ஓ, இப்போ நான் உன்னை குணப்படுத்தணும். அத நேரடியா சொல்ல வேண்டியது தானே. பிரஸ்டோ இவால்வோ. அல்லா, நீ பழையபடி மாறிட்ட. ஒரு விஷயம் இதுல இருந்து கத்துக்கணும். வெளிப்புற தோற்றம் ஒண்ணுமே இல்ல, உட்புற தோற்றம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களோட ஹார்ட், உங்களோட லிவர், உங்க கால் பிளாடர், உங்க முதுகெலும்பு. ரொம்ப தேங்க்ஸ். இனிமே நான் நானாவே இருப்பேன், மாறவே போறதில்ல. இந்த நகத்தையெல்லாம் நல்லா கட் பண்ணணும். எனக்கு புது ஹேர் ஸ்டைல மாத்தணும். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் புதுசா வாங்க போறேன். அப்புறம் என்னோட லிப் ஷேப் கொஞ்சம் சரியில்லை, அதுக்கும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நீ ஜிம்ல வேலை பாக்குறியா? சும்மா பார்ட் டைம். நிஜமாவே நீ பிங்க் கலர்ல ரொம்ப அழகா இருக்க.